அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியமான மாணவ மாணவியர்களே, உசூலு ஷாஷி கிதாபில் இன்று 12வது பாடம் இங்கிருந்து நாம் காண இருக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وعلى هذا قلنا يجوز التوضي بماء الزعفران وبكل ماء خالطه شيء طاهر فغير أحد أوصافه. அன்பிற்குரியவர்களே, நாம் முத்துலக் முகையத் உடைய பாடம் படித்து வருகின்றோம். அதில் உசூல் மற்றும் அதனுடைய ஹுக்கும் இன்னும் குர்ஆனிலிருந்து முஸன்னிஃப் அவர்கள் 4 உதாரணங்களை நமக்கு கற்றுத்தந்தார்கள். இங்கிருந்து முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் மசாயிலுல் இஜ்திஹாதிய்யா, இஜ்திஹாதுடைய மஸ்அலாவை முத்துலக் என்ற இந்த உசூலின் அடிப்படையில் நமக்கு விளக்க இருக்கின்றார்கள். முதலில் இந்த மசாயிலுல் இஜ்திஹாதிய்யா, மசாயிலுல் ஃபிக்ஹிய்யா என்னவென்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். பிறகு இந்த உசூலின் அடிப்படையில் இந்த மஸ்அலா எப்படி கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் தெரிந்து விடுவோம். பாருங்கள், முதலில் மஸ்அலா என்னவென்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக தண்ணீருடைய மஸ்அலா இங்கே பேசப்படுகிறது. பொதுவாக தண்ணீராகிறது, அதற்கு தண்ணீர் என்றால் அதற்கு முக்கியமாக எல்லா இமாம்களிடத்திலும் யோகபித்த அடிப்படையில் அதற்கு 2 சிஃபத்துகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒன்று ரிக்கத், இன்னொன்று சைலான், ஓடும் தன்மை. அதேபோல் ரிக்கத், மிருதுத்தன்மை அதில் இருக்கும். இந்த 2ம் தண்ணீருக்கான முக்கியமான தன்மைகள். ஷாஃபி மஸ்லக்கின் அடிப்படையில் பார்த்தால் தண்ணீருக்கான தன்மை என்று சொல்லும் பொழுது அவர்கள் அதற்கு 3 தன்மைகளை குறிப்பிடுவார்கள். தண்ணீருக்கென்று நிறம், தண்ணீருக்கென்று உள்ள சுவை, அதேபோல் தண்ணீருக்கென்று உள்ள வாடை, ரீஹு துஅமு லவுனு என்று சொல்வார்கள். இது ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்கள் தரக்கூடிய ஒரு வரைவிலக்கணமாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த தன்மைகளில் யாதேனும் ஒரு தன்மை மாற்றங்கள் வந்துவிட்டாலும் தண்ணீருடைய ரீஹு துஅமு லவுனு இந்த சிஃபத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துவிட்டாலும் ஷாஃபி மதுஹபின் பிரகாரம் அந்த தண்ணீரை மாவுல் முத்லக்காக சேர்க்க மாட்டார்கள். எனவே இது மாதிரியான தண்ணீர் இருந்தாலும் அவர்களிடத்தில் அந்த தண்ணீரை விட்டு தயமம் செய்வது வாஜிபாக ஆகிவிடும். அங்கே தயமம் தான் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். உதாரணமாக பாருங்கள், ஜாஃபரானுடைய தண்ணீரை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தண்ணீருடைய நிறம் மாறிவிடும். ஜாஃபரான், குங்குமப்பூ தண்ணீரில் கலந்து விட்டால் தண்ணீருடைய நிறம் மாறிவிடும். இப்போ இந்த தண்ணீர் மட்டும்தான் இருக்குது என்றால் ஷாஃபி மதுஹபின் பிரகாரம் இந்த தண்ணீரை தஹாரத்திற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடாது, மாறாக தயமும் செய்ய வேண்டும். ஹனஃபி மதுஹபின் படி இந்த தண்ணீரையும் தஹாரத்திற்காக வேண்டி பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது ஹனஃபி மதுஹபினுடைய சட்டம். ஏனென்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஃபலம் தஜிது மாஅன், தண்ணீரையே பொதுவாக நீங்கள் தண்ணீரையே பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஃபதயம்மமு, தயமும் செய்யுங்கள் என்பதாகத்தான் அல்லாஹ் பொதுவாக தண்ணீர் என்று சொல்லி, அந்த தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஃபதயம்மமு, தயமும் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுவதினால் ஹனஃபி மதுஹபின்படி
ஜஃபரான் கலக்கப்பட்ட இந்த தண்ணீர் இருந்தால் அந்த தண்ணீரை கொண்டு ஒது செய்வது கூடும், அங்கே தயமும் செய்வது கூடாது. ஷாஃபி மதுஹபின் படி அது தண்ணீர் என்ற அந்த வரையறைக்குள் வரவில்லை, மாவுல் முத்லக் என்ற அந்த தண்ணீருடைய வரையறைக்குள் வரவில்லை என்பதால் அங்கே அந்த தண்ணீரை விட்டுவிட்டு வேறு தண்ணீரே இல்லை என்றால் தயமும் செய்து கொள்ளலாம் என்பது ஷாஃபி மதுஹபினுடைய சட்டமாக இருக்கின்றது. இதுதான் மசாயிலுல் ஃபிக்ஹிய்யா, ஷாஃபி மதுஹபினுடைய சட்டம். இன்னும் ஹனஃபி மதுஹபினுடைய சட்டத்தை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த சட்டத்தை எப்படி அவர்கள் எடுக்கின்றார்கள் என்றால், முத்துலக் என்ற இந்த உசூலில் இருந்துதான் ஹனஃபி மதுஹபில் உள்ள அறிஞர்கள் ஏன் ஜஃபரானுடைய தண்ணீர் இருந்தால் அந்த இடத்துல தயமும் செய்வது கூடாது, அந்த தண்ணீரை கொண்டு புழங்குவது தான் வாஜிப், தயமுமின் பக்கம் திரும்பக்கூடாது என்று இந்த சட்டத்தை சொல்கின்றார்கள் என்றால் அதற்கான காரணம், தண்ணீர் என்ற பொதுவான பெயர் எதிலெல்லாம் அடங்குகிறதோ, தண்ணீர் என்ற பொதுவான பெயர், ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவான தண்ணீர் என்று தான் சொல்லியிருக்கிறான். ஃபலம் தஜிது மாஅன் என்பதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போல குர்ஆனுடைய இன்னொரு வசனத்திலே வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா, வானத்திலிருந்து நாம் சுத்தமான தண்ணீரை இறக்குகின்றோம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இங்கேயும் தண்ணீர் என்று பொதுவாகத்தான் அல்லாஹ் சொல்லியுள்ளான். அல்லாஹ் கைது செய்யலை. அப்போ தண்ணீர் என்ற பொதுவான பெயர் எதிலெல்லாம் வருகின்றதோ, முத்துலக்குல் மா, பொதுவான தண்ணீர் என்ற பெயர் எதிலெல்லாம் அடங்குகின்றதோ அப்படியான தண்ணீர் இருக்கும் காலமெல்லாம் தயமும் செய்வது கூடாது. அப்படியான தண்ணீர் இருக்கும் பொழுது அந்த தண்ணீரை கொண்டுதான் சுத்தம் செய்ய வேண்டும், தஹாரத்தை மேற்கொள்ள வேண்டுமே தவிர அதை விட்டு தயமுமின் பக்கம் திரும்பக்கூடாது என்பது ஹனஃபி மதுஹபினுடைய சட்டமாக இருக்கின்றது. இதைத்தான் இங்கே முசன்னிஃப் அவர்கள் உசூலின் அடிப்படையில் நமக்கு முத்துலக் என்ற அந்த உசூலை கொண்டு நமக்கு தெளிவுபடுத்துவார்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் பாடத்தை படிக்கலாம், கிதாபுடைய இபாரத்தை. வஅலா ஹாதா குல்னா, இதன் பிரகாரம்தான் நாம் சொன்னோம், முத்துலக்கை எதை கொண்டும் கைது செய்யப்படாது, முத்துலக்கின் பிரகாரமே அமல் செய்ய வேண்டும் என்ற இந்த உசூல் சட்டத்தின் பிரகாரம்தான் பின்வரக்கூடிய இந்த மசாயிலுல் ஃபிக்ஹியா, மசாயிலுல் இஜ்திஹாதியாவை நாம் கூறியிருக்கின்றோம். கிட்டத்தட்ட இங்கிருந்து முசன்னிஃப் அவர்கள் ஒரு 3 சட்டங்களை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். முதலில் அத்தவல்லி பிமா இஸ் ஜாஃபரான், யஜூசு தவல்லி பிமா இஸ் ஜாஃபரான், ஜாஃபரானுடைய தண்ணீரை கொண்டு ஒது செய்கிறது கூடும் என்ற சட்டத்தை விளக்குகின்றார்கள். அதற்கு பிறகு அல் முதாஹிரு இதா ஜாமஅ என்ற ஒரு சட்டம் தனியாக கொண்டு வருகின்றார்கள். அதற்கு பிறகு அர் ரகபத்து ஃபி கஃபாரத்தில் லிஹாரி என்ற ஒரு சட்டம் தனியாக கூறுகின்றார்கள். இன்று நாம் இந்த ஒரு சட்டத்தை மாத்திரம் தெரிந்து கொள்ளலாம். யஜூசு தவல்லி பிமா இஸ் ஜாஃபரானி, ஜாஃபரானுடைய தண்ணீரை கொண்டு, ஜாஃபரான் என்றால் குங்குமப்பூ, ஜாஃபரான் என்றால் குங்குமப்பூக்கு சொல்லப்படும், ஜாஃபரானுடைய தண்ணீரை கொண்டு ஒது செய்கிறது கூடும், யஜூசு ஜாயிஸாகும். அது மட்டுமல்ல, ஒபிகுல்லி மாஇன் ஹாலிதிஹி ஷைஉன் தாஹிருன், அதே போல ஒவ்வொரு தண்ணீரை கொண்டும் அந்த தண்ணீரோடு கலந்து விட்டது, ஹாலிதுஹு, அந்த ஹூவுடைய லமீர் இந்த மாவின் பக்கம் மீட்டிக்கொள்ள வேண்டும், தண்ணீரோடு கலந்து விட்டது, ஷைஉன் தாஹிருன், சுத்தமான ஒரு பொருள் அந்த தண்ணீரோடு கலந்து விட்டது. உதாரணமாக ஜாஃபரானை எடுத்துக்கொள்ளுங்கள். ஜாஃபரான் என்பது ஒரு சுத்தமான ஒரு பொருள் தான், அது தண்ணீரோடு கலந்து விட்டது. அல்லது சோப்பை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது மற்ற மனமான ஒரு பொருள் ஏதாவது தண்ணீரோடு கலந்து விட்டது. ஏனென்றால் தண்ணீருடைய அசல் தன்மை என்ன, ரிக்கத்து சைலான். இதை ரொம்ப கவனிப்பாங்க எல்லா இமாம்களுமே. ஹனபி மதுஹபை சார்ந்த அறிஞர்களாக இருந்தாலும் சரி, ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்களாக இருந்தாலும் சரி, தண்ணீருடைய அசல் தன்மை ரிக்கத்து சைலான், மிருதுத்தன்மை ஒன்று. இரண்டாவது சைலான், அதில் ஓடும் தன்மை இருக்கணும். இதை ரொம்ப கவனிப்பாங்க. இருந்தாலும் ஒரு சுத்தமான ஒரு பொருள் தண்ணீரோடு கலந்து விட்டால் அப்படிப்பட்ட ஒவ்வொன்றை கொண்டும் ஒது செய்கிறது கூடும். ஃபகையர அஹத ஔசாஃபிஹி, தண்ணீருடைய வஸ்புகளில் ஏதாவது ஒன்றை அது மாற்றியது. தண்ணீருடைய வஸ்புகள் என்று சொல்லும் பொழுது முக்கியமாக 3 வஸ்புகள், ரீஹ துஅமு லவுனு ஆகிய 3 வஸ்புகள் இருக்கின்றது. அதில் ஒரு சிஃபத்தை மாற்றிவிட்டது. ஒரு சிஃபத்திலையும் குறிப்பாக இங்கே நிறம் சம்பந்தப்பட்டது, லவுன்,
அதனுடைய நிறத்தை அது மாற்றிவிட்டது. இப்போ சோப்பு கலந்தது அப்படின்னு சொன்னால் சோப்பு கலந்ததில் வந்து தண்ணீருடைய சுவையே மாறிடும். தண்ணீருடைய சுவையே மாறிடும். அப்போ ஏதாவது ஒரு வஸ்பு மாறிவிட்டது. ஜாஃபரான் கலந்தது என்றால் தண்ணீருடைய நிறம் மாறிவிடும். இப்படி மாறிவிட்டால் இப்படியான தண்ணீரை கொண்டு ஒது செய்கிறது கூடும். எப்போ ஒது செய்கிறது கூடும் என்ற சட்டம் வந்துடுச்சோ அப்போ இந்த மாதிரி தண்ணீர் இருக்கும் சமயத்தில் அந்த தண்ணீரை கொண்டு தான் ஒது செய்யணும். அந்த தண்ணீரை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? தயமுமின் பக்கம் திரும்பக்கூடாது. லிஅன்ன ஷர்த்தல் மசீரி இல தயம்முமி அதுமு முத்துலகில் மாஇ. ஏனெனில் தயமுமின் பக்கம் திரும்ப வேண்டும், செல்ல வேண்டும் என்ற ஷருத்தாகிறது. மசீர் என்றால் செல்லுதல், இல தயமும் தயமுமின் பக்கம் செல்லுதல் என்ற ஷருத்தாகிறது. அது எப்பொழுது என்றால் அதுமு முத்துலகில் மாஇ, முத்துலகுல் மா இல்லாமல் இருக்கும் சமயத்தில்தான். முத்துலகுல் மா இல்லாமல் இருக்கும் சமயத்தில்தான் தயமுமின் பக்கம் செல்ல வேண்டும். எனவே இங்கே வந்து முத்துலகுல் மா இருக்கிறது. ஒன்று இருக்கின்றது மாவுல் முத்துலக், ஒன்னொன்று முத்துலகுல் மா, தண்ணீர் என்ற பொதுவான பெயர் உள்ள தண்ணீர். முத்துலகுல் மா என்றால் தண்ணீர் என்ற பொதுவாக பெயரை கொண்ட, பெயரை உள்ளடக்கிய தண்ணீர், தண்ணீருடைய வகைகள் எதுவெல்லாம் இருக்கின்றதோ. இப்போ உதாரணமாக ஜாஃபரான்லாம் முத்துலகுல் மாவில் வரும். ஜாஃபரான்லாம் மாவுல் முத்துலக்கில் வராது. முத்துலகுல் மா தண்ணீர் என்ற பொதுவான பெயர் அதில் இருக்குது. அதே போல் சாபூன் சோப்பு கலந்த தண்ணீர், அதே போல் அஸ்னான் என்ற பவுடர், ஒரு வகையான நறுமணத்திற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பவுடர், அந்த பவுடர் கலந்த பொடி கலந்த தண்ணீர், இதுவெல்லாம் என்ன அப்படின்னா முத்துலகுல் மாவுடைய சட்டத்தில் வரும். மாவுல் முத்துலக் என்ற சட்டத்தில் வரவில்லை என்றாலும் முத்துலகுல் மா என்ற அந்த சட்டத்தின் கீழே வந்துவிடும். அப்போ முத்துலகுல் மா இருக்கும் பொழுது தயமம் செய்ய முடியாது. அப்போ அல்லாஹ் வந்து எப்போ தயமம் செய்யணும்னு சொல்கிறான் அப்படின்னா முத்துலகுல் மாவே இல்லை என்றால் தான் தயமமின் பக்கம் செல்லணும். வஹாதா இதுவாகிறது கது பக்கிய மா உன் முத்துலகன், கது பக்கிய மா அன் முத்துலகன். எனவே இதுவாகிறது கது பக்கிய, அது பாக்கியாக ஆகிவிடும். மா அன் முத்துலகன், மா உன் முத்துலக்காக அது ஆகிவிடும். எப்பொழுது முத்துலகுல் மா வந்து விட்டதோ அதை கொண்டு மா உல் முத்துலக் என்பதும் பாக்கியாக ஆகிவிடும். வஹாதா இதுவாகிறது. இன்னும் இதுவாகிறது கது பக்கிய தரிபட்டு விட்டது மா அன் முத்துலக்கன், மா உன் முத்துலக்காகவே அது தரிபட்டு விடும். ஃபைன்ன கைதல் இலாஃபதி மா அஸால அன்ஹு இஸ்மல் மாஇ. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கேள்வியை முன்வைக்கணும். எப்படிங்க இது வந்து மாவுன் முத்துலக்கில் வரும், இதே மாதிரி ஜாஃபரான் கலந்த தண்ணீர், சோப்பு கலந்த தண்ணீர், இவைகள் எல்லாம் எப்படி மாவுன் முத்துலக் என்ற அந்த ஸ்தானத்தில் வரும் என்றால் ஃபைன்ன கைதல் இலாஃபதி, இந்த இலாஃபத்தை கைது செய்வதாகிறது ஜாஃபரான், மாவு ஜாஃபரான் என்ற இந்த இலாஃபத்தாகிறது மா அஸால அன்ஹு இஸ்மல் மாஇ, தண்ணீர் என்ற அந்த பெயரை அதை விட்டும் நீக்கவில்லை. ஜாஃபரானுடைய தண்ணீர் என்றாலும் அங்கே தண்ணீர் என்ற அந்த பெயர் பொதுவாக அந்த தண்ணீர் என்ற அந்த பெயர் அங்கே இருக்கிறது. பல் கர்ரரஹு, அதை அது தரிப்படுத்துகிறது. பல் மாறாக ஜாஃபரான் கலந்தாலும் தண்ணீர் என்ற அந்த பெயர் அதை நீக்காமல் தண்ணீர் என்ற பெயர் அங்கே தரிபட்டு இருக்கின்றது. அப்படி தரிபடுவதன் காரணமாக ஃபயதுகுலு தஹ்த ஹுக்மி முத்துலகில் மாஇ, இங்கே முத்துலகுல் மா என்ற சட்டத்தின் கீழே இது வந்துவிடும். ஃபயதுகுலு இதுவெல்லாம் நுழைந்துவிடும். இந்த ஜாஃபரானுடைய தண்ணீர் இது போன்றவைகள் எல்லாம் முத்துலகுல் மா என்ற இந்த சட்டத்தின் கீழே நுழைந்துவிடும். இது ஹனஃபி மதஹபின் படி தரக்கூடிய விளக்கமாக இருக்கின்றது. இங்கே இருந்து முஸன்னிஃப் அவர்கள் ஷாஃபியாக்கள் சொல்லக்கூடிய, அவங்க தரக்கூடிய விளக்கங்களுக்கு இங்கே இருந்து என்ன செய்கிறாங்க, நமக்கு பதில் தராங்க. ஷாஃபியாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை இது வந்து முத்துலகுல் மா, அதே போல் மாவுல் முத்துலக் என்ற ஸ்தானத்தில் இது வராது. ஏன்னா தண்ணீர் என்றாலே எப்படி இருக்கணும் அப்படின்னா வகான ஷருத்து பகாஇஹி அலா சிஃபத்தில் முனஸ்ஸலி மினஸ் ஸமாஇ, வகான ஷருத்து பகாஇஹி அலா சிஃபத்தில் முனஸ்ஸலி மினஸ் ஸமாஇ. ஏனென்றால் தண்ணீர் பாக்கியாக இருப்பதனுடைய ஷருத்தாகிறது அலா சிஃபத்தில் முனஸ்ஸலி மினஸ் ஸமாஇ, வானத்திலிருந்து இறங்கக்கூடிய அந்த சிஃபத்தின் மீதே தண்ணீர் பாக்கியாக இருக்க வேண்டும் என்பதை ஷருத்திடுவதாகிறது. கைதன் லிஹாதல் முத்துலகி, இந்த முத்துலக்கை கைதிடுவதாக அது ஆகிவிடும்.
ஏனென்றால் ஷாஃபியாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், தண்ணீர் என்றாலே வானத்திலிருந்து எப்படி தண்ணீர் இறங்குகின்றது, ஏன்னா அல்லாஹ் வந்து அப்படி தான் சொல்லியிருக்கிறான். அன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறதுனால வானத்திலிருந்து அல்லாஹ் எப்படி தண்ணீரை இறக்குனானோ அதே போல உள்ள தண்ணீர் எல்லாம் தான் தண்ணீர் என்பதில் அடங்கும். அதற்கு மாறாக ஜஃபரானுடைய தண்ணீர், அதே போல் சோப்பு கலந்த தண்ணீர், அதே போல் அஷ்னான் என்ற அந்த நறுமண பொடி கலந்த அந்த தண்ணீர், இதுவெல்லாம் எதில் வராது, எதில் அடங்காது. வன்சல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா என்று அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்தின் கீழே அது அடங்காது. எனவே வானத்தில் இறங்கும் பொழுது தண்ணீர் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான தண்ணீராகத்தான் இருக்கணும். ஜாஃபரானை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் வானத்தில் இருந்து ஜாஃபரானுடைய நிறத்தில் தண்ணீர் இறங்கலை. ஜாஃபரானுடைய தண்ணீர் அப்படிங்கிறது வானத்தில் இருந்து இறங்கலை. அப்போ அது நீங்களாக ஏற்படுத்தியது. அப்போது இது வந்து தண்ணீருடைய ஸ்தானத்தில் வராது அப்படின்னு ஷாஃபியாக்கள் சொல்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த விளக்கத்திற்கு தான் முசன்னிஃப் அவர்கள் இங்கே பதில் தருகின்றார்கள். ஒகான ஷர்த்து பகாஇஹி அலா சிஃபத்தில் முனஸ்ஸலி மினஸ் ஸமாஇ, வானத்திலிருந்து இறங்கக்கூடிய சிஃபத்தின் மீதே தண்ணீர் அப்படியே பாக்கியாக இருக்க வேண்டும். ஹீவுடைய அந்த பகாஇஹியுடைய லமீர் வந்து தண்ணீரின் பக்கம் மீட்டிக்கொள்ள வேண்டும். தண்ணீர் அப்படியே பாக்கியாக இருக்க வேண்டும் என்று ஷருத்திடுவதாகிறது. கான கைதன் லிஹாதல் முத்துலகி, இந்த முத்துலகை கைது செய்ததாக ஆகிவிடும். ஏனென்றால் அல்லாஹ் அப்படி சொல்லலை, வானத்திலிருந்து எப்படி தண்ணீர் இருக்கின்றதோ அப்படியான தண்ணீராகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லலை. பொதுவாகத்தான் அல்லாஹ் தண்ணீர் என்று சொல்கிறான். அன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா, வானத்திலிருந்து நாம் தண்ணீரை சுத்தமாக நாம் தண்ணீரை இறக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் பொதுவாக தண்ணீர் என்று சொல்லியிருக்கிறதுனால பொதுவாக சொல்லப்பட்ட அந்த தண்ணீரை லிஹாதல் முத்துலகி, இந்த முத்துலகை கைது செய்வதாக ஆகிவிடும். இப்படி கைது செய்து விட்டால் பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா, ஓபிஹி, இப்படி கைது செய்வதன் காரணமாக யஹ்ருஜு ஹுக்ம மாஇ ஸஅஃபரானி வஸ்ஸாபூனி வல் அஷ்னானி வ அம்சாலிஹி, யஹ்ருஜு வெளியாகிவிடும் ஹுக்ம மாஇ ஸஅஃபரான், ஸஅஃபரானுடைய தண்ணீருடைய சட்டம், ஸாபூனுடைய தண்ணீருடைய சட்டம், இன்னும் அஷ்னான் என்ற ஒரு பொடி, அஷ்னான் என்பது ஒரு நறுமண பொருள், அஷ்னான் என்ற அந்த பொடி கலந்த அந்த தண்ணீர், வ அம்சாலிஹி, இன்னும் இது போன்ற தண்ணீரினுடைய ஹுக்கும் எல்லாம் வெளியாகிவிடும். ஆனால் அப்படி கிடையாது, அப்படி வெளியேறக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, அல்லாஹ் சொன்ன பொதுவாக அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு இருக்கின்றான் அல்லவா, பொதுவாக அல்லாஹ் தண்ணீர் என்று சொல்லி இருக்கிறானே, அந்த பொதுவாக சொன்னதை பொதுவாகவே வைக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு உசூலை என்ன, அல் முத்துலக்கு எஜ்ரி அலா இத்லாகிஹி, முத்துலக்காகிறது, அதை பொதுவாகவே நடத்தாட்ட வேண்டும், கைது செய்யக்கூடாது. ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, அல் முனஸ்ஸலு மினஸ் ஸமாஇ என்ற இந்த சிஃபத்தை கொண்டு நீங்கள் கைது செய்கின்றீர்கள். இப்படி அல் முனஸ்ஸலு மினஸ் ஸமாஇ என்ற இந்த சிஃபத்தை கொண்டு தண்ணீரை கைது செய்தால் பொதுவாக சொல்லப்பட்டதை கைது செய்ததாக ஆகும். முத்துலக்க கைது செய்யக்கூடாது, முத்துலக்காக வைக்கணும், முக்கையதாக வைக்கணும். அப்படி கைது செய்து விட்டால் ஓபிஹி, இந்த தண்ணீரினுடைய சட்டங்கள் எல்லாம் இதை விட்டு வெளியாகிவிடும். ஆனால் நம்ம வந்து கைது செய்யாமல் முத்துலக்குடைய ஸ்தானத்திலே வைப்பதன் காரணமாக இந்த தண்ணீர் எல்லாம் முத்துலக்குல் மா என்ற இந்த ஸ்தானத்தில் இந்த படித்த இந்த அந்தஸ்திலே அது அடங்கிவிடும், உள் வந்துவிடும். இப்போ மீண்டும் இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. وخرج عن هذه القضية, இங்கே இன்னொரு கேள்வி எழுகிறது. என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, நஜஸையும் தண்ணீர் தாங்க சொல்லணும். எந்த தண்ணீரில் நஜீஸு கலப்படமாச்சோ அந்த தண்ணீரை என்ன சொல்லலாம், தண்ணீர் என்ற பெயர் இருக்குத்தானே செய்யுது. முத்துலக்குல் மா, பொதுவாக தண்ணீர் என்ற பெயர் எதிலெல்லாம் இருக்கின்றதோ அதுவெல்லாம் தண்ணீர், அதெல்லாம் தஹாரத்துக்காக வேண்டி பயன்படுத்தலாம் என்று சொல்லிவிட்டால், நஜீஸு கலந்த தண்ணீர் இருக்கின்றதே அதுவும் இதில் அடங்கும். அப்போ நஜீஸு கலந்த தண்ணீரை கொண்டும் சுத்தம் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே எழுது. அதுக்கு தான் முசன்னிஃப் அவர்கள் பதில் தருகின்றார்கள். வஹரஜ அன் ஹாதிஹில் கதியதி, இந்த பொதுவான இந்த சட்டத்தில் இருந்து, கதியா என்றால் சட்டம், இந்த பொதுவான இந்த சட்டத்தை விட்டும் வெளியாகிவிடும் அல் மாஉன் நஜிசு, நஜிஸான தண்ணீர் என்ற அந்த சட்டம் வெளியாகிவிடும். அல் மாவுன் நஜீஸ் எதில் அடங்காது, இங்கே சொல்லப்பட்ட இந்த பொதுவான இந்த கதியாவில் இந்த சட்டத்தின் கீழே வராது. ஏன் அப்படின்னா, பி கௌலிஹி தஆலா, அல்லாஹு தஆலா கூறிவிட்டான்,
வலாக்கின் யுரீது லியுதஹிரக்கும். இந்த தண்ணீரை கொண்டு நாம் எதை நாடுகின்றோம் என்றால் வலாக்கின் யுரீது லியுதஹிரக்கும், உங்களை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டியே அல்லாஹ் நாடுகின்றான். அப்போ நஜிசான தண்ணீரை கொண்டு எவ்வளோ சுத்தப்படுத்தினாலும் சுத்தமாகுமா? சுத்தமாகாது. அதனால நஜிசான தண்ணீர் என்பது நாம் மேலே கூறிய அந்த பொதுவான சட்டத்தின் கீழே வராது, அதை விட்டும் வெளியேறிவிடும். இந்த வசனம் சூரத்துல் மாயிதாவில் அல்லாஹ் 6வது வசனமாக குறிப்பிடுகின்றான். ஒன் நஜசோ லா யுஃபீது தஹாரத, நஜிஸ் இருக்கின்றதே அது தஹாரத்தை ஃபாயிதா தராது. தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா சுத்தமாகணும் என்பது தான். நஜிசான தண்ணீரை கொண்டு எவ்வளோ சுத்தமானாலும் சுத்தமாகுமா? ஒன் நஜிசு லா யுஃபீது தஹாரத, நஜிஸாகிறது தஹாரத்தை அது ஃபாயிதா தராது, பிரயோஜனம் அளிக்காது. அது மட்டுமல்ல, வலாக்கின் யுரீது லியுதஹிரக்கும் என்று அல்லாஹ் சொன்ன இந்த சட்டத்தில், இந்த வசனத்தில் இன்னொரு விஷயமும் புரிகிறது. ஒபிஹாதிஹில் இஷாரதி, இந்த இஷாராவை கொண்டு உங்களை அல்லாஹ் சுத்தப்படுத்த நாடுகிறான் என்று சொன்னதை கொண்டு இன்னொரு விஷயமும் இங்கே புரிய முடிகிறது. இந்த இஷாராவை கொண்டு உலிம அறியப்பட்டது அன்னல் ஹதஸ ஷரத்துன் லிவுஜூபில் உதுஇ, ஹதஸ் ஆகிறது உது வாஜிபாகுவதற்கு ஷரத்தாக இருக்கின்றது. ஹதஸ் ஆகிறது உது வாஜிபாகுவதற்கு ஷரத்தாக இருக்கின்றது என்ற ஒரு சட்டமும் இங்கே புரிகிறது. அதாவது சும்மா நினைச்சதுக்கெல்லாம் அடிக்கடி ஒது செய்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒது எப்பொழுது வாஜிபாகும்? ஹதஸ் ஏற்பட்டால் ஒது வாஜிபாகும். ஹதஸ் ஏற்பட்டால் ஒது வாஜிபாகும். ஏன்னா ஹதஸில் இருந்து சுத்தமாகணும் என்பதற்காக வேண்டிதான் ஒதுவை வாஜிபாக ஆக்கப்பட்டுள்ளது ஷரியத்தில். ஃபைன்ன தஹ்சீல தஹாரதி பிதூனி உஜூதில் ஹதஸி மஹாலுன். ஃபைன்ன தஹ்சீல தஹாரதி பிதூனி உஜூதில் ஹதஸி மஹாலுன், ஏனெனில் ஹதஸ் பெற்றுக்கொள்ளப்படாமலேயே, தூனி உஜூதில் ஹதஸ், ஹதஸ் உண்டாகாமலேயே தஹாரத்தை பெற்றுக்கொள்வதாகிறது மஹாலுன், அது அசாத்தியமானதாக இருக்கிறது. ஹதஸ் ஏற்படாமலேயே ஒருத்தர் தஹாரத்தை மேற்கொள்வாரேயானால் அது சாத்தியமில்லை, அதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது, அது அசாத்தியமானது, மஹாலானது என்று சொல்கின்றார்கள். இப்போ இங்கே ஒரு கேள்வி வரலாம். என்ன கேள்வி? இல்லையே, ஒது இருக்க திரும்ப ஒது செய்யப்படுகிறதே, ஒது இருக்க திரும்ப ஒது செய்யப்படுகிறதே. அதாவது ஒது இருக்க திரும்ப ஒது செய்யலாம், ஆனால் அங்கே ஒது வாஜிபு கிடையாது. ஒது இருக்க விரும்பினா என்ன செய்யலாம்? ஒரு வக்துக்கு செய்த ஒது அதே ஒதுவோடு இருக்கிறது, அடுத்த வக்தில் அதே ஒதுவோடு அவர் தொழுகலாமான்னு கேட்டால் தொழுகலாம். கண்டிப்பாக அடுத்த வக்து வந்ததுனால அந்த வக்துக்கு இன்னொரு ஒது செஞ்சுட்டு தான் தொழுகணும் அப்படிங்கிறது வாஜிப் அல்ல. ஏனெனில் எப்போ ஒது வாஜிபாகும் அப்படின்னா ஹதஸ் பெற்றுக்கொள்ளப்படும். அன்னல் ஹதஸ ஷருத்துன் லி உஜூபில் ஒதுஇ, ஒது வாஜிபாகிறதுக்கு ஷருத் என்னது? ஹதஸு. ஹதஸ் பெற்றுக்கொள்ளப்படாமல் தஹாரத்து உண்டாகுதல் என்பது சாத்தியமில்லை என்பதும் இந்த சட்டமும் இங்கே நம்மால் புரிய முடிகிறது. இது மேற்படியாக இந்த சப்ஜெக்டுக்கு அதிகப்படியாக தரக்கூடிய விளக்கங்கள் தான். நேரடியாக இந்த சப்ஜெக்டோடு நம்ம முத்துலக்கூடிய பாடம் தான் படிச்சுட்டு வரோம். முத்துலக்கூடிய அந்த பாடத்தோடு இது நேரடியாக தொடர்பு கொள்ளவில்லை என்றாலும் மாவுன் நஜிஸ் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கல்ல, மாவுன் நஜிஸ் என்ற இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுனால அதை பற்றியும் முஸன்னிஃப் அவர்கள் இங்கே அதிகப்படியாக நமக்கு விளக்கம் தந்துள்ளார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே முத்லக் என்ற இந்த உசூலை வைத்து மசாயிலுல் இஜ்திஹாதியா, மசாயிலுல் ஃபிக்ஹியாவில் ஒரு சட்டத்தை நாம் தெரிந்து கொண்டோம். ஹனஃபி மதுஹபின்படி ஜஃபரானுடைய தண்ணீர் பொதுவாக ஒரு சுத்தமான ஒரு பொருள் தண்ணீரோடு கலந்து விட்டால் கலந்ததில் தண்ணீருடைய சிஃபத்துகளில் ஒரே ஒரு சிஃபத்து மட்டும் மாற்றம் ஏற்பட்டது என்றால் அப்படியான தண்ணீர் இருக்கும் பட்சத்தில் அங்கே தயமம் செய்யக்கூடாது, அந்த தண்ணீரை பயன்படுத்துவது வாஜிபாக இருக்கின்றது. அந்த தண்ணீரும் இல்லை என்றால் அப்பொழுதுதான் தயமமின் பக்கம் செல்ல வேண்டும் என்ற ஒரு சட்டத்தையும் இங்கே முஸன்னிஃப் ரஹ்மஹுல்லா அவர்கள் நமக்கு புரிய வைத்திருக்கின்றார்கள். அடுத்து இதே மசாயிலுல் இஜ்திஹாதியா, மசாயிலுல் ஃபிக்ஹியாவின் வரிசையில் இதா ஜாமஅ இம்ரஅதஹு என்ற ஒரு லிஹாருடைய சட்டத்தை முஸன்னிஃப் அவர்கள் இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நாம் அதனை தெரிந்து கொள்ளலாம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.